வணக்கம். வரக்கூடிய இந்த புத்தாண்டு 2026ல நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, நம்மளுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு 8 விஷயங்கள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 8 விஷயங்கள யார் பின்பற்றுறாங்களோ, இத செயல்படுத்துறாங்களோ, அவங்க நிச்சயமா என்ன செய்ய முடியும்? நல்ல ஒரு மாற்றத்த பார்க்க முடியும். ஸோ அதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது, எல்லாரையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சாலும், இல்ல எந்த ஒரு விஷயத்த நம்ம குடுத்தாலும், எல்லாரையும் அத திருப்திப்படுத்தும் அப்படின்னு என்ன செய்ய முடியாது? உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நாம என்ன நெனைப்போம் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நம்மளுடைய உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. இதுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் செய்றோம். அதுல ஒரு சில பேர் நம்மள குறை சொல்றாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? வருத்தப்பட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள ஒருத்தர் 2 பேர் குறை சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக, சில நல்ல விஷயங்கள நாம செய்யாமலும் இருப்போம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நாம செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் இந்த உலகத்துல அது எல்லாரையும் சந்தோஷப்பட வைக்கும், எல்லாரையும் திருப்தி பண்ண செய்யும் அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது? உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நம்ம மனசுக்கு நாம இந்த விஷயத்த நல்லது, இது எல்லாருக்கும் பயன் தரும் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா, நாம என்ன செய்யலாம்? அத தைரியமா செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அந்த தயக்கம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நாம என்ன செய்யணும்? நல்லாவே புரிஞ்சுட்டு நம்மளோட விஷயத்த அடுத்தடுத்து என்ன பண்ணணும்? செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் 2வது என்ன அப்படின்னா, சில இடங்கள்ல சில செயல்கள நம்மளால என்ன செய்ய முடியல? முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டோம். அதுக்கு ரொம்ப தயங்குவோம். இப்ப சிலவங்க ஒரு உதவி கேட்பாங்க. அந்த நேரம் அந்த உதவிய நம்மளால செய்ய முடியாது. ஆனா அத அவங்க கிட்ட நம்ம முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். நாம முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்களோ, இல்ல ரொம்ப நமக்கு வேண்டப்பட்டவங்களா இருந்தா அவங்க வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு அந்த தயக்கத்திலே இருப்போம். சில இடத்துல இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு விஷயம், ஒரு பொருளோ, பணமோ ஏதோ நம்மட்ட கேட்பாங்க. அந்த நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் நமக்கு என்ன செய்யாது? மனசு வராது. ஸோ சில இடங்கள்ல சில விஷயங்கள் நம்மளால முடியல, நமக்கு தெரியாது, அது இல்ல அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும்னா, அத கொஞ்சம் தைரியமா சொல்றதுக்கு பழகிக்கணும். ஸோ அந்த இடத்துல அதனாலயும் நம்ம நெறைய பிரச்சனைகள நம்மளால என்ன செய்யும்? சந்திக்க கூடும். சில இடங்கள்ல நம்ம முடியாதுன்னு சொல்லாம, நான் செய்றேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல பிரச்சனையில இருப்போம். ஆனா நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்ல, நல்ல விஷயங்கள என்ன செய்ய முடியாது? நம்மளால கவனம் செலுத்தி பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு சில விஷயங்கள் முடியாது, தெரியாது, அது இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா, அத தைரியமா சொல்றதுக்கு நீங்க பழகிக்கணும். அதுக்கப்புறம் 3வதா ஒரு விஷயம் என்னன்னா, குறைகளை சரி செய்வது. இப்போ நம்மள ஒரு சிலவங்க குறை சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்ற குறை உண்மையிலேயே நம்மட்ட இருக்கா? அந்த குறையினால யாருக்காவது பாதிப்பு இருக்கா? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது அவங்க சொல்ற குறை சரிதான் அப்படின்னா, முடிஞ்சா நம்ம அத திருத்திக்க பார்க்கணும். இல்ல அவங்க சொல்ற குறையெல்லாம் என்னால சரி பண்ண முடியாது. அதுக்கான நேரமும் கிடையாது. எனக்கு அதுக்கான தேவையும் இல்ல. என்னைய குறை சொல்றதுக்கு அவங்க யாரு? அவங்க சொல்லி நான் சரி செய்யணுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, அவங்க சொன்ன குறைகள உங்க மனசுல வச்சிருக்காம எடுத்துருங்க. ஒண்ணு அவங்க நம்மள குறை சொல்றாங்க அப்படின்னா, அந்த குறைய நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னா, சரி செய்யணும். இல்ல சரி செய்ய முடியாது, அது தேவையில்ல அப்படின்னா, அவங்க சொன்ன குறைகள நாம மனசுல ஒரு பகையா வச்சிருக்க வேண்டிய தேவையில்ல. அத உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒண்ணு மறந்துறணும். அத பெருசா பொருட்படுத்தக் கூடாது. அடுத்து 4வதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய உடல், மனம். இது 2யும் நாம எப்படி பாதுகாக்க போறோம்? ஸோ இந்த வருடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நெறைய பேரு ஆரம்பிப்பாங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு நெறைய பேர் ஜிம்ல போய் சேருவாங்க, யோகா பழகுவாங்க, ஏதோ ஒரு உடற்பயிற்சி ஆரம்பிப்பாங்க. 1 வாரம் பண்ணுவாங்க, 10 நாள் பண்ணுவாங்க, திரும்ப அத அப்படியே போட்டுருவாங்க. அத தொடர்ச்சியா செய்ய மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம் இதுக்கு நாம ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த நம்ம தொடங்குவோம். அத இந்த வருஷம் ஃபுல்லா பண்ணுவோம். பெருசா பண்ணணும் அப்படின்னு இல்லாம, ஒரு சின்ன உடற்பயிற்சி, ஒரு 5 நிமிட உடற்பயிற்சிய நீங்க கத்துக்கிட்டு, இத நான் எப்படியாவது இந்த வருஷம் ஃபுல்லா செஞ்சுருவேன், நேரம் கிடைக்கும்போது அப்படிங்கணும். இல்ல நான் சைக்கிள் ஓட்டுறதுக்கு பழகுறேன், ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுக்கிறேன். இந்த சைக்கிள் நான் தொடர்ச்சியா ஓட்டுனா எனக்கு உடம்புக்கு ஹெல்த். இந்த ஒரு விஷயத்த நான் இந்த வருடம் முழுவதும் என்ன செஞ்சுருவேன்? பின்பற்றிருவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும்.
இல்ல எனக்கு பக்கத்துல நீச்சல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நான் நீச்சல் வந்து பழகுவேன். அந்த மாதிரி இல்ல நடைப்பயிற்சி செய்வேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயத்த நீங்க கையில எடுத்துட்டு, அத இந்த வருடம் முழுவதும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அது இந்த வருடம் முடியும்போது, இன்னும் பல நல்ல விஷயங்கள்ல வந்து என்ன செய்யும்? உங்கள கொண்டு போய் விடும். அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு இன்னும் நல்லாவே வேற விஷயங்கள செய்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்ப வந்து என்ன செய்யும்? அது கண்டிப்பா குடுக்கும். ஸோ அடுத்து 5வதா ஒரு விஷயம் என்னன்னா, ஒப்பிட்டு பார்க்கும் விஷயங்கள முதல்ல கைவிடணும். சிலவங்கலாம் அடுத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறது. அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இந்த விஷயத்த இப்படி செய்றாங்க, நாம இத இப்படி செய்யலாம். அது சில விஷயங்கள நமக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளால முடியும், செய்ய முடியும் அப்படின்னா அது பிரச்சனை இல்ல. ஆனா ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுல வந்து நம்மளால முடியாது அப்படிங்கும்போது சிலவங்களுக்கு என்ன ஆகும்னா, அதுவே ஒரு தாழ்வு மனப்பான்மையா வந்து வந்துரும். அவங்க அந்த விஷயத்த அப்படி செய்றாங்க, என்னால அத அப்படி செய்ய முடியல அப்படின்னு எந்த ஒரு ஒப்பீடுதல் வந்து நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. இந்த ஒப்பீடு விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்க விஷயத்துல பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா அந்த சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம நம்பிட்டு, அதோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கிறது வந்து சுத்தமா வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். சமூக வலைதளங்கள்ல அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. நம்ம அந்த மாரி பண்ணிரலாமா? அவங்களுக்கு இப்படி பண்ணிரலாமா? அப்படின்னு சொல்லுவோம். அது அவங்க பின்னாடி போய் பார்த்தா தான் தெரியும். அந்த விஷயத்த அவங்க எப்படி செய்றாங்க? அதுக்கு எவ்வளோ நாள் செலவழிச்சிருக்காங்க? ஒருவேள அது அவங்களுக்கு எதிர்பார்த்து நடக்கா? எதிர்பாராம நடக்கா? அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால மத்தவங்களோட நம்முடைய விஷயத்த வந்து என்ன செய்யக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவையே நமக்கு கிடையாது. நம்மளால என்ன செய்ய முடியும்? நாம செய்யற விஷயத்த எப்படி வந்து அடுத்து தரமா அத செய்யணும் அப்படிங்கிற ஒரு இத மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா, நம்மளோட இது வந்து என்ன செய்யும்? நல்லாவே இருக்கும். அது எந்த செயலா இருந்தாலும் நம்ம நல்லா பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா, பணத்தை மதிக்க நம்ம பழகணும். பணத்த கையாள்றோம். ஆனா பணத்த மதிக்கணும். அப்படின்னா என்ன? ஸோ பணம் மதிக்கணும் அப்படின்னா, ஃபினான்சியல் மேனேஜ்மென்ட். அந்த பணத்த வந்து எப்படி நம்ம செலவு செய்றோம்? அத எப்படி மிச்சப்படுத்துறோம்? எப்படி பயன்படுத்துறோம்? அப்படிங்கிறது தான் பணத்த மதிக்கிற விஷயம். பணத்த கையாள்றதுங்கிறது, பணம் வரும். நம்ம அத செலவு செய்றோம். ஒருத்தங்களுக்கு கடன் குடுத்து இப்படி பணத்த மாத்தி, மாத்தி ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறோம். அந்த பணத்த நம்ம மதிக்கணும். ஸோ அந்த பணம் நமக்கு எப்படி வருது? நமக்கு நேர்மையா வருதா? நாம உண்மையா உழைக்கிறதுக்கான பணமா இது? இந்த பணத்த நம்ம வாங்கிக்கிட்டு, எந்த எந்த விஷயத்துக்காக இந்த பணம் நம்ம கைக்கு வருதோ, அந்த விஷயத்த, அந்த செயல, இல்ல அந்த பொருள, அந்த இத நாம தரமா குடுக்குறோமா? இப்ப நான் ஒரு வேலை செய்றேன்னா, நான் அதுக்கு ஒரு சம்பளம் வாங்குறேன். அந்த பணம் எனக்கு வருது இல்லையா? அந்த பணத்துக்கான அவுட்புட் நான் அத குடுக்குறத நான் உண்மையா குடுக்கனா, நேர்மையா குடுக்கனா, தரமா குடுக்கனா, நான் குடுக்குற விஷயம் மத்தவங்களுக்கு தீர்வா இருக்கா? அவங்களோட பிரச்சனைய சரி பண்ணுதா? அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம உண்மையா இருக்கணும். அதுதான் அந்த பணத்த மதிக்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 7வதா ஒரு விஷயம், தினமும் நம்மள மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்குது. மேம்படுத்தக்கூடிய விஷயம்னா என்ன? ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு திறமைய வளர்க்கறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து ஆங்கிலம் வராது அப்படின்னா, நான் ஏதாவது ஆங்கிலம் படிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணலாம். அதுக்கு தினமும் ஒரு 1 மணி நேரம் நான் ஒதுக்கணும். நேரம் கிடைக்கும் அப்படின்னு. இல்ல எனக்கு வந்து புத்தகம் வாசிக்கணும்னு ரொம்ப நாளு அ விருப்பம் இருக்கு. ஆனா வாசிக்கவே முடியல அப்படின்னா, நீங்க அந்த புத்தகம் வாசிக்கிறத வந்து பழக்கப்படுத்தலாம். ஸோ நம்ம செல்லுல எல்லாம் படிக்கிறத விட, புத்தகமா படிக்கும்போது நமக்கு அந்த மன ஒருநிலை வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளை மேம்படுத்தக்கூடிய, இல்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய எந்த துறையில வேலை பார்க்கீங்களோ, அது சார்ந்து கொஞ்சம் டெவலப் ஆகுறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு செயல வந்து என்ன செய்யலாம்? இந்த வரக்கூடிய புது வருடங்கள்ல செய்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ அடுத்து 8வதா ஒரு விஷயம், நம்மை மதிக்காத இடத்துல இருந்து வெளியேறதுக்கு நாம என்ன செய்யணும்? ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ இது வந்து நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல இருக்கட்டும், குடும்ப விஷயங்களா இருக்கட்டும், சமூகத்துல இருக்கட்டும், நெறைய இடங்கள்ல எனக்கு மதிப்பில்லன்னு என்ன செய்வாங்க? புலம்பிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த இடத்துல மதிப்பு இல்லையோ, அந்த இடத்த விட்டு நாம முதல்ல வெளியில வர்றதுக்கு என்ன செய்யணும்? தயங்காம அந்த முடிவு எடுக்கணும். அதுக்காக நம்ம வேலை பார்க்குற இடத்துல எனக்கு மதிப்பு இல்ல. அதுக்காக நான் வேலைய விட்டுட்டு வந்துட்டா எனக்கு பொழப்பு இருக்காது. நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற யோசனை வந்துரும். அதுக்காக வேலைய விட்டுட்டு வர சொல்ல,
அந்த எந்த இடத்துல நமக்கு மரியாதை இல்லையோ அந்த சூழலை அந்த நேரத்தை நாம தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ தனி நபர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த நபரை நம்ம சந்திக்க வேண்டாம், தூரம் வந்துருவோம். ஸோ நம்ம ஒரு 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 தொழில் பார்க்கோம், ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம கொஞ்சம் அதை வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி உன்னே நம்ம மதிக்கிற மாதிரி நம்மளுடைய தரத்தை உயர்த்திக்கணும். இல்லை அதுல இருந்து நாம என்ன செய்யணும், கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இந்த விஷயம், இந்த 8 விஷயத்த நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த 8 விஷயத்தை எல்லாராலையும் 8ஐயும் முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல எத்தனை விஷயத்த நான் முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்து பாருங்க. ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இதுல இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும்னு எழுதுங்க. அதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா மீதி விஷயத்தையும் உங்களால பண்ண முடியும். நான் சொல்லாத நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து 9ஆவதா ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னா தரம், உண்மை. அதாவது நம்ம ஏற்கனவே நான் இடையில சொன்ன மாதிரி தான், நீங்க என்ன கொடுக்குறீங்களோ இந்த உலகத்துக்கு, அது ஒரு தொழிலா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒண்ணு, நீங்க என்ன இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்களோ அதை தரமா உண்மையா கொடுங்க. நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து போகக்கூடிய அந்த பொருள் தரமா இருக்கா? நீங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா உண்மையிலேயே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம முழுமையா சொல்லி கொடுக்கீங்களா? ஸோ அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய விஷயத்த உண்மையா தரமா செய்யுங்க. அதுதான் உலகத்துல கடைசி வரைக்கும் நீடிச்சிருக்கும். அதுதான் ரொம்ப சரியானது கூட. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல போலியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒரு பொருள் இருக்குன்னா அதுல எது உண்மை எது போலின்னு என்ன செய்ய முடியல, நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம கண் முன்னே வந்து நிக்குது. ரொம்ப ஒரு பிராண்டடான விஷயம், அதை விட அந்த அந்த பிராண்ட் மாதிரி போலியான விஷயம் அதை விட பார்க்கிறதுக்கு வந்து என்ன இருக்கு, நல்லாவே இருக்கு. ஸோ ஆனா நாம அப்படி போலியான விஷயங்கள் செஞ்சாதான் நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த உலகத்துல டெவலப் ஆக முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு கொடுக்கறத உண்மையா தரமா கொடுத்தோம் அப்படின்னா அது மெதுவான வளர்ச்சியா இருந்தாலும் ஸோ இந்த பிரபஞ்சமோ இறைவனோ நமக்கு சரியான ஒரு நல்ல வழியை வந்து என்ன செய்வாங்க, நமக்கு காட்டுவாங்க. ஸோ அதனால இந்த 8 விஷயம் பிளஸ் அந்த 9ஆவதா சொல்லக்கூடிய இந்த தரம், உண்மை, இந்த விஷயத்த நீங்க என்ன செய்யுங்க, வரக்கூடிய இந்த 2026 இந்த புத்தாண்டுல நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கான மாற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோல என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.